அவங்க அது சொன்னதுனால தான் எனக்கு கோவம். ஏன்னா இங்கே ஒர்க் ஆகாது, தமிழ் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னதுல எனக்கு கோவம். அது நம்ம எப்படி டிசைட் பண்ணலாம்? ஒரு ஆடியன்ஸோட சென்சிபிலிட்டியை டிசைட் பண்ணக்கூடிய டேலண்ட் இந்த உலகத்தில் யாருக்குமே கிடையாது. அப்படி இருந்தால் எல்லாரும் எடுக்கிற படம் ஹிட் ஆகிடும். ஆணும் லவ் பண்ணுறது, பெண்ணும் லவ் பண்ணுறது வந்து அவங்க உரிமை. அது உடம்பு சார்ந்தோ இல்லை மனசு சார்ந்தோ வர விஷயத்த ஏன் இவ்வளோ எதிர்ப்புகள் கொண்டு வராங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எதிர்ப்பு இருந்தால் தான் கதை. எதிர்ப்புகளே இல்லைன்னா நம்ம கதையை எழுத முடியாது. மீன்ஸ் ஒரு கதையை நீங்கள் வச்சுங்களேன், நான் இப்போ ஒரு சிகரெட் வாங்க போகிறேன், எனக்கு சிகரெட் கிடச்சிச்சுன்னா கதை இல்லை. அங்கே போன சிகரெட் இல்லை நான் சொல்லும் போது நான் என்ன பண்ணுறேன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் என்ன தான் முற்போக்கு அப்படின்னு நீங்கள் பேசினாலும், பெண்ணியம்னு ஒன்று பேசினாலும், பட் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது அந்த இடத்துல நீங்கள் தடுமாறுறீங்க. நமக்கு மற்ற மனிதர்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை வேணும். நம்ம மட்டும் கிடையாது. அந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய உணர்வுகள் இருக்குது, நிறைய இதயங்கள் இருக்குது, நிறைய காதல் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் காதலிக்க உரிமை இருக்குது, எல்லாருக்கும் சந்தோஷமாக வாழ உரிமை இருக்குது. நிறைய பேர் இப்படி கல்யாணம் பண்ணி சஃபர் பண்ணி வாழ்ந்துக்கிட்டே தான் இருக்காங்க. சமூகத்துக்கு முன்னாடி ஒரு பொய்யான வாழ்க்கையை நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. டைலாக் கம்யூனியர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளோட இருந்திருப்பவர் காதல் என்பது பொது உடைமை டைரக்டர் ஜேபி என்று அழைக்கப்படும் ஜெயபிரகாஷ் சார். வணக்கம். வணக்கங்க. காதல் என்பது பொது உடைமை, இந்த படம் எப்படி இந்த மாதிரியான ஒரு கதையை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க? இந்த சப்ஜெக்ட் எப்படி எடுக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சு? எல்லோரும் கேட்குற கேள்வி தான் இது. பேசிக்லி லென்ஸுக்கு அப்புறமா அகெயின் ஒரு பெரிய படம் பண்ணலாம், பெரிய ப்ரொடக்ஷனில் பண்ணலாம் அப்படின்ற எல்லா டைரக்டர்ஸ் மாதிரியும் நினச்சிட்டு இருந்தேன். பட் அது நடக்கலை. ஸோ அதனால சின்னதாக ஒரு கதை பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். அப்போ தான் இந்த ஐடியா வந்தது. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நான் மஸ்கிட்டோ ஃபிலாசபி, நான் ஆக்சுவலி நேற்று ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் சொன்ன மாதிரி தான், மஸ்கிட்டோ ஃபிலாசபி அப்படின்ற படத்தோட எடிட்டுக்கு பெங்களூர் போனப்போ அங்கே நானும் என் நண்பனும் உட்காந்து ஒரு பாரில் ஒரு டிஷ்யூ பேப்பரில் எழுதின ஒன்லைன் ஆர்டர் தான் ஆக்சுவலி இந்த ஸ்டோரி. இந்த ஸ்டோரியோட ஐடியா, இது இப்படி ஒரு கதை பண்ணலாம் அப்படின்னு தோணுதுக்கு காரணம் என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட். அவர் ஒரு வீடியோ பண்ணணுன்னு கேட்டார் என்கிட்ட, ஒரு டான்ஸ் வீடியோ. ஸோ நான் இந்த ஐடியாவாக சொன்ன, ஒரு பட்டர்ஃப்ளையில் இருந்து, ஒரு கொக்கூன்லேருந்து ஒரு பட்டர்ஃப்ளை வருது, அதே மாதிரி பேரலாக கட் பண்ணால் ஒரு பெண் டான்ஸ் ஆடி அவங்க அம்மா கிட்ட அவளோட செக்ஷுவாலிட்டி பற்றி சொல்கிறா, ஓப்பன் அப் ஆகிறா அப்படின்னு. அவர் அது கைண்ட் ஆஃப் பயந்துட்டார், ஐயோ இது பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ தான் நினச்சேன், ஏன் பயப்படுறாங்க, லைக் ஏன் சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் மனசுக்குள்ளே இருந்தது அந்த டைமில். ஸோ ப்ராபப்ளி அதனால தான் நான் சரி நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தேன். ஸோ எனக்கு இதை பற்றி, இந்த கம்யூனிட்டி பற்றியோ, இந்த சேம் செக்ஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றியோ, இதை பற்றிலாம் எனக்கு பெருசாக அவேர்னஸ் அதெல்லாம் கிடையாது அந்த டைமில். ஸோ இந்த படம் எழுதுகிற ப்ராசஸ்லையும் இது பண்ணுற ப்ராசஸ்லையும் தான் நான் இதை பற்றி கற்றுக்கிட்டேன். இல்லை, இந்த படம், இந்த மாதிரியான ஒரு படம் எடுக்க போகிறோம், சேம் செக்ஸ் சம்மந்தமாக ஒரு படம் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது ப்ரொடியூசர் சைடு, ப்ரொடக்ஷன் சைடு, இந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்குலரில் ஏதாவது எதிர்வினைகள் வந்ததா? அப்படி ஏதாவது வந்திருந்தால் அதை எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க? இல்லை, எதிர்ப்பு தான் ஃபுல்லாக வந்தது. எல்லாருமே தமிழ் சைடில் கொஞ்சம் பெரிய டைரக்டர்ஸு, என்னோட சினிமாவில் இருக்கிற நண்பர்கள் எல்லாருமே லென்ஸ் முடிஞ்சோடனே நீ இந்த படம் பண்ணாத, அதுவும் பண்ணுறதா இருந்தால் தமிழில் டெஃபினட்டாக பண்ணாத, மலையாளம் ஹிந்தியில் அங்கே போய் பண்ணு, வேறு எதனா ஒரு படம், ஒரு கமர்ஷியலாக வேறு இன்னொரு படம் பண்ணிவிட்டு ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த படம் பண்ணலாம். நான் சொன்னேன், நான் ஜெயிச்சிட்டேன், நான் தான் படம் பண்ணிட்டேன். லென்ஸ் நல்லா கிரிட்டிக்கலி அக்ளைம்ட் ஆகிடுச்சு, 2 இடத்துல ரிலீஸ் ஆகிடுச்சு வேறு அப்படின்னு. அப்போது அவங்க அது சொன்னதுனால தான் எனக்கு கோவம். ஏன்னா இங்கே ஒர்க் ஆகாது, தமிழ் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னதுல எனக்கு கோவம். அது நம்ம எப்படி டிசைட் பண்ணலாம்? ஒரு ஆடியன்ஸோட சென்சிபிலிட்டியை டிசைட் பண்ணக்கூடிய டேலண்ட் இந்த உலகத்தில் யாருக்குமே கிடையாது. அப்படி இருந்தால் எல்லோரும் எடுக்கிற படம் ஹிட் ஆகிடும் இல்லையா? அவங்களோட புரிதலில் தப்பாக ஆடியன்ஸை புரிஞ்சு வச்சுக்கிறாங்க. ஆடியன்ஸ் எந்த கண்டென்ட் கொடுத்தாலும் பார்ப்பாங்க. இப்போ மலையாளத்துலேருந்து எந்த படம் வந்தாலும் தமிழ் மக்கள் பார்க்குறாங்க. மக்கள் சேம் தான், கிரியேட்டர்ஸ் தான் பிரச்சனை, ப்ரொடியூசர்ஸ் தான் பிரச்சனை. நம்ம அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த கதை நான் டெஃபினட்டாக தமிழில் தான் பண்ணுவேன்னு நான் அப்போ டிசைட் பண்ணேன். டைம் எடுத்தது, பட் கொஞ்சம் லாங் டைம் எடுத்து. ஆமாம். இப்போ இந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணதா சொன்னீங்க. இது எப்படி நீங்கள் அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதையும் எப்படி ஒப்பிட்டு பார்க்குறீங்க? இல்லை, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தருணங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா
என்ன சொல்கிறது, விடாமுயற்சி தான். அஜித் சாரோட படத்தோட பேர் தான் விடாமுயற்சி தான். நான் அது பண்ணிட்டேன். அது பண்ணி கோவா ஃபெஸ்டிவல் வரைக்கும் போய் நல்ல வரவேற்பை வாங்கிச்சு. அதுக்கு அப்புறமுமே இங்கே வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோ ப்ரொடியூசர்ஸோ யாரும் அதை டச் பண்ண ரெடியாக இல்லை. அந்த படம் பார்க்கறதுக்காக நான் நிறைய பேர் இன்வைட் பண்ணால் கூட அவங்க பார்க்க கூட ரெடியாக இல்லை. இதுதான் கண்டென்ட்டாக பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது தான் தனஞ்சயன் சார் உள்ள வர்றார். அவர் ஃபெஸ்டிவல் டைம்லேயே அந்த படத்தை பார்த்துருக்காரு. ஓகே. பட் சம் மிஸ்கம்யூனிகேஷனால் அது அந்த டைமில் நடக்கலை. ஸோ இப்போ வந்து கலேஷ் என்னோட படத்தோட ஆக்டர் த்ரூ ஹிம் வந்து தனஞ்சயன் சாரை நான் மீட் பண்ணி அதுக்கப்புறமா அவர் ஃபுல்லாக படம் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு, நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். சார் வேலண்டைன்ஸ் டேயில் பண்ணலாம் அப்படின்னேன், நவம்பரில் டெஃபினட்டாக வேலண்டைன்ஸில் பண்ணலான்ட்டு. அடுத்த 2 நாளில் அக்ரிமெண்ட் ஒரு வாரத்தில் முடிச்சு இமீடியட்டாக அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டார் வேலண்டைன்ஸ் டே ரிலீஸ் காதல் என்பது பொது உடைமை அப்படின்ட்டு. இப்போது இவ்வளோ எதிர்ப்புகள் வர்றதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரத்தை எடுக்கிறதுக்கோ இல்லை அவங்க தனிப்பட்ட ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு கூட ஆணும் லவ் பண்ணுறது, பெண்ணும் லவ் பண்ணுறது வந்து அவங்க உரிமை. அது வந்து அது உடம்பு சார்ந்தோ இல்லை மனசு சார்ந்தோ வர விஷயத்த ஏன் இவ்வளோ எதிர்ப்புகள் கொண்டு வராங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து? இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ்லாம் காலகாலமாக வந்து சமூகத்தில் நடைமுறைன்னு ஒன்று இருக்குது. நம்மளோட உழவு நம்மளுக்கு தெரிஞ்சது பழக்கமானதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் நம்மளுக்கு பழக்கமானது. அதுக்கு அகெயின்ஸ்டாக எது வந்தாலும் எப்போவுமே சொசைட்டி எதிர்க்க தான் செய்யும். ஏன்னா அந்த புரிதல் இல்லாததுனால. ஸோ அது எதிர்க்கிற டைமில் தான் ரைட்டர்ஸ், ஃபிலிம் மேக்கர்ஸ், நாடகம் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அதோட ஒரு புரிதலை அவங்களுக்கும் புரிஞ்சுக்கணும், மற்றவங்களுக்கும் புரிய வைக்கணுன்றதுனால அவங்க கதை எழுதுவாங்க, பாட்டு பாடுவாங்க, கவிதை எழுதுவாங்க, சினிமா பண்ணுவாங்க, நாடகம் பண்ணுவாங்க. அப்படி தானே ஆர்ட் அப்படின்ற ஒரு புரட்சி தானே, ஒரு புரிதல் தானே. ஸோ காலகாலமாக இது எப்போவுமே நடந்துட்டு. ஸோ அந்த டைமில் ஒரு புரிதல் இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி எல்லாருமே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அது எல்லாருக்கும் அப்புறம் நார்மல் ஆகிடும். அப்புறம் அது பிரச்சனையாக இருக்காது. திருப்பியும் நம்ம வந்து வாழ்க்கையை முன்னாடி வாழ்ந்துட்டே தானே போகிறோம். திருப்பி அடுத்த பிரச்சனை வரும். அடுத்த ஒரு நமக்கு புரிதல் இல்லாத ஒரு விஷயம் நம்ம முன்னாடி வந்து நிற்கும். ஸோ அப்படி நிற்கிற டைமில் தான் நம்ம யாருன்ற ஒரு விஷயம் நமக்கே தெரியும். அதுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோன்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? ஸோ இப்படி தான் இது காலகாலமாக. இப்போது காதலுக்கு மரியாதைன்னு ஒரு படம் அந்த டைமில் வந்தது. ஆமாம், ஓகேங்களா? அது என்னென்னா கிறிஸ்டின் ஹிந்து மேரேஜ். அண்ட் அதில் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் வீட்டில் இதை பேசி அவங்க சம்மதிச்சா மட்டும்தான் நம்ம கல்யாணம் பண்ணோம் அப்படின்ட்டு விஜயும் ஷாலினியும் பேசுவாங்க அந்த இதில். அந்த படம் நம்ம இன்னைக்கு எடுக்கவே முடியாது. ஏன்னா அது ரொம்ப பழகி போச்சு எல்லாருக்கும். அது இது பிரச்சனையா, இது ஒரு மேட்டரா, இது ஒரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு எதிர்ப்புகள் கிடையாது. எதிர்ப்பு இருந்தால் தான் கதை. எதிர்ப்புகளே இல்லைன்னா நம்ம கதையை எழுத முடியாது. மீன்ஸ் ஒரு கதையை நீங்கள் வச்சுங்களேன், நான் இப்போ ஒரு சிகரெட் வாங்க போகிறேன், எனக்கு சிகரெட் கிடச்சிச்சுன்னா கதை இல்லை. அங்கே போன சிகரெட் இல்லை நான் சொல்லும் போது நான் என்ன பண்ணுறேன்னு ஒன்று இருக்குது. ஆமாம், அதுதான் கதை. அண்ட் தட் ரிவீல்ஸ் மை கேரக்டர். ஓகே. ஸோ இது ரைட்டிங்கோட ஒரு பார்ட். ஸோ வென் தெர் இஸ் கான்ஃப்ளிக்ட் தென் த கேரக்டர் ட்ராமாட்டிக் எலிமெண்ட் வெளியே வரும். ட்ராமா இருக்கும்போது கேரக்டர் வெளியே இருக்கும். அப்போ ஒரு கதை உருவாகும். இப்போ வந்து இந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இருந்த ஜேபிக்கும் இந்த படம் இப்போ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் இப்போ நிறையா ரிவ்யூலாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இப்போ இருக்கிற ஜேபிக்கும் என்ன வித்தியாசம்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப கர்வமாக இருக்குது. ஏன்னா நான் என்ன நினச்சேனோ அதுதான் ஆடியன்ஸ் கிட்டேருந்து எனக்கு ரியாக்ஷனாக வருது. எல்லாரும் சொன்ன மாதிரி இவங்களுக்கு யாருக்கும் பிடிக்காது, எல்லாரும் எதிர்ப்பாங்க அப்படின்னு எல்லாருமே ஒரு எதிர்ப்புக்கு அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களோட அது அவங்களோட கற்பனை, அது அந்த கற்பனை தப்பு. பார்க்குறவங்கலாம் இப்போ பாராட்டுறாங்க, படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. கம்யூனிட்டி சார்ந்தவங்க கிடையாது, நார்மலாக எல்லாருமே வந்து படம் நல்லா இருக்குது. இப்போ நீங்களும் படம் பார்த்தீங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி ஆடியன்ஸ் வந்து முட்டாள் கிடையாது. ஆடியன்ஸ் ஆர் இன்டெலிஜென்ட். அவங்களுக்கு தெரியும், அவங்க நல்ல கதை, அவங்களுக்கு பிடிச்ச கதை அவங்க பார்க்க தான் செய்வாங்க. இல்லை, இந்த மாதிரியான கதைகள் எல்லாமே மலையாளம், தெலுங்கு இந்த மாதிரியான கதைகள்லாம் வருது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இடையில. பட் ஆனால் தமிழில் இதுதான் ஃபஸ்ட்டு கதை. எனக்கு தெரிஞ்சு இதுதான் மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் இதுதான் ஃபஸ்ட்டு கதை. ஃபெஸ்டிவல் படங்கள்லாம் வந்திருக்கு நிறைய, அது அங்கங்கே தொட்டுட்டு போயிருப்பாங்க. பட் ஆனால் ஃபுல்லாக காமிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் இது படமே ஃபுல்லாக தான் காமிச்சிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது மற்ற எல்லா பக்கமே ஆதரவுகள் அதுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த லவ்வுக்கு வந்து பெண்ணும் லவ் பண்ணுறது, ஆணும் லவ் பண்ணுறது ஆதரவெல்லாம் டெஃபினட்டாக இல்லைங்க. ஆதரவு, ஆனால் அது புரிஞ்சுக்கணுன்ற ஒரு முயற்சி
அந்த ஒரு எண்ணம் வந்து நிறைய மக்கள்கிட்ட இருக்கு. நான் பார்த்த ஃபிலிம் பார்க்க வந்தாங்க. அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி பயங்கர எதிர்ப்பாக தமிழ் கலாச்சாரம் இது வந்து கலாச்சாரத்தை அழிக்கிறதுக்காக வந்திருக்காங்க, வெளியே இருந்து ஃபண்டிங் வருது, இந்த மாதிரி ஓக் கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பெண்ணியம் இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறது வெளியிருந்து ஃபண்டிங் வருது, கலாச்சாரத்தை அழிக்கிறதுக்காக பிளான் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னு இணையதளங்களில் இந்த ட்ரெய்லர் பார்த்த உடனே போட்ட நிறைய பேரும் இருக்காங்க. ஓகே, இந்த படத்தில் வந்து முக்கியமாக நான் பார்க்கக்கூடிய விஷயம் வந்து என்ன அப்படின்னா, தனிப்பட்ட கருத்து, எனக்கு பிடிச்ச சீனை. நீங்கள் என்ன தான் முற்போக்கு அப்படின்னு நீங்கள் பேசினாலும், பெண்ணியம்னு ஒன்று பேசினாலும், பட் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது அதை அந்த இடத்துல நீங்கள் தடுமாறுறீங்கன்ற ஒரு கேரக்டரை வந்து கொடுத்துருப்பீங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த விஷயத்தை எப்படி எடுக்கணும்னு நினச்சிங்க? இல்லை, அதுதானே உண்மையே. இப்போது ரொம்ப கன்சர்வேட்டிவாக பயங்கர கல்ச்சர் அது இதெல்லாம் பார்க்குற ஒரு ஆள் வீட்டில் இது நடந்ததுன்னா அது பெரிய டெஃபினட்டாக நமக்கே தெரியும் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு. அவங்க எதிர்ப்பாங்க, இல்லை சாகுபடி அடிச்ச மீன் ஆணவ கொலை கூட பண்ண வாய்ப்பு இருக்குது, நடக்குது, நம்ம பார்க்குறோம். ஜாதி விஷயமா ஆணவ கொலைகள் நடக்குது. ஸோ அப்படி வைக்கும்போது ட்ராமா கிடையாது. ட்ராமா எப்போ இருக்குன்னா, ஒருத்தன் ரொம்ப முற்போக்குவாதி, ரொம்ப ஃப்ரீயாக படித்தவன், ரொம்ப இப்படி இருக்கிறவங்க அவங்க நினைக்காத ஒரு விஷயம் அவங்களை அடிக்குது பார்த்தீங்களா, அப்போ எப்படி அவங்க சாதாரண மனிதனாக மாறுறாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குது. அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் டெவலப்மெண்ட் இருக்குது, ஸ்டோரி டெல்லிங் இருக்குது. ஸோ அதனால தான் அந்த கேரக்டர் அப்படி வச்ச முற்போக்குவாதியாக, ஒரு பப்ளிக் ஸ்பீக்கராக, எல்லாமே தெரிஞ்ச ஒரு அம்மாவாக நான் அவங்கள கிரியேட் பண்ணுது. அந்த இடத்துல ஒரே ஒரு வசனம் வரும். என்ன அப்படின்னா, அவர் வந்து பாத்ரூமில் இருப்பார், ரோகிணி மேம் வந்து கால் பண்ணுவாங்க. ஆமாம், பேசி ஆகணும் அப்படின்னு கால் வரும். அப்போ வந்து அவர் இப்போ பேச முடியாது, நீங்கள் எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள், நான் சொல்லிடுறேன் அப்படின்னு அவர் சொல்லும்போது, அந்த இடத்துல ஒரு வசனம் வந்து அது எனக்கு தனியாக ஒரு என் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து சொல்கிறேன். ஒரு அம்மாவாக தான் இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும்னு ஒரு வார்த்தையை வந்து நீங்கள் வச்சுருப்பீங்கல்ல, அது ஏன் அந்த வார்த்தையை அப்படி வச்சுருக்கீங்க? அவங்களுக்கு இவங்க மேலே கோவம், இவங்கள பிரித்ததே அவங்க தானே. ஓகே, ஸோ அவங்கள ஹர்ட் பண்ண அவங்களுக்கு கிடைச்ச ஒரு சிச்சுவேஷன், அதை அவங்க மிஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க பொண்ணுக்கு இப்படின்றது டெஃபினட்டாக அவங்கக்கிட்ட சொல்ல, யார்கிட்ட வேணால் சொல்லுவோம், அவங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க. ஸோ நம்ம எப்போவுமே பார்த்தோன்னா, நம்ம ஒரு விஷயத்த ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்கோம், அது யாருன்னா கேட்குறாங்கன்னா நம்ம அதை சொல்ல விரும்பலைன்னு வச்சுங்களேன், அவங்கள எப்படியாவது நம்ம ஒரு சர்க்காசம் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ், எனக்கு அதுக்கு என்ன வார்த்தைன்னு தெரியல, சர்க்காஸ்டிக்காக நம்ம அவங்கள ஹர்ட் பண்ண பார்ப்போம், அவங்கள ஹர்ட் பண்ணுவோம். அப்போ அவங்க அப்படியே சைலண்ட் ஆகிடுவாங்க. ஆமாம், சைலண்ட் கேட்க மாட்டாங்க, ஃபேஸே மாறிடும். ஸோ அதுதான் அந்த சீனோட இம்பார்ட்டன்ட். ஜென்ரலி மனிதர்கள் அப்படி தான். எல்ஜிபிடி கம்யூனிட்டி சம்மந்தமாக இந்த மாதிரியான அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு பொது சமூகத்திலேருந்து யாருமே பெருசாக யாருமே பேச மாட்டாங்க. அவங்களோட உரிமையை அவங்களே தான் பேசுவாங்க, அவங்களே தான் போராடுவாங்க. அதுக்கான ஜூன் மாதம் அவங்களுக்கான ஈவெண்ட்லாம் அவங்களே நடத்துகிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது எல்லா பேருமே இந்த விஷயத்த பேசணும்னு சொல்லி தான் நீங்கள் மையமாக அந்த படத்தை நான் அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். எல்லா பேருமே பேசணும் அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். டெஃபினட்டாக. ஏன் அவ்வளோ முக்கியம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா நம்ம எல்லாரும் மனிதர்கள், நமக்கு வந்து மற்ற மனிதர்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை வேணும். நம்ம மட்டும் கிடையாது, அந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய உணர்வுகள் இருக்குது, நிறைய இதயங்கள் இருக்குது, நிறைய காதல் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் காதலிக்க உரிமை இருக்குது, எல்லாருக்கும் சந்தோஷமாக வாழ உரிமை இருக்குது இல்லையா? அவங்களோட சந்தோஷத்தையும் உரிமையும் நம்ம பறிக்கக்கூடாது. அவங்களுக்கும் வாழறதுக்கும் இந்த உலகத்தில் நம்மளை மாதிரி இருக்கிறதுக்கான ரைட்ஸ் எல்லாருக்குமே இருக்குது. அந்த பிரிவினை கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். அந்த பிரிவினையை வந்து சரி செய்கிறதுக்கு ஒரே வழி காதல் தான். ஹியூமன் எமோஷன்ஸ் தான், ஹியூமன் ஃபீலிங்ஸ் தான். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த படத்தை எடுக்கிறதுக்காக நல்லது. ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி இப்படிலாம் கிடையாது. ஓகே, யார் வேணால் என்ன வேணால் பண்ணிட்டு போட்டோம், உங்களுக்கு என்ன பிரச்சனை? சந்தோஷமாக தான் எல்லாரும் இருக்காங்க. அதில் தீபா சொல்கிற கேரக்டர் தான், அவங்க சந்தோஷமாக இருக்காங்க, அப்படியே இருந்துட்டு போட்டோமே, உங்களுக்கு என்ன பிரச்சனை? பொதுவாக பேசுகிறது அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயங்களை அவங்கள பூர்த்தி செய்கிறதுக்கு கூட அவங்கள ஒரு ஒடுக்குமுறைக்குள்ளே மக்கள் வந்து தள்ளப்படுறாங்கல்ல, அவங்கள ஒடுக்குறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனமும் இருக்குது. ஆமாம், அந்த விமர்சனங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது எப்படி? இல்லை, கரெக்டு தாங்க. நான் அதான் முன்னாடி உங்ககிட்ட சொன்னது தான். ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்ட கொஸ்டினோட ஆன்சர் தான் அது. நம்ம ஒரு சொசைட்டியில் நம்ம ஒன்று பழகிட்டோம், புதுசாக ஒன்று பார்க்கும்போது நம்மளை எதிர்க்க தான் செய்யும், அவங்கள வாழ விட மாட்டோம். நாங்கள் தான் கரெக்டு, நாங்கள் வாழற விதம் தான் கரெக்டு, நீங்கள் அதுக்குள்ளே வாங்க, இல்லாட்டினா நீங்கள் வேஸ்ட்டு. நீங்கள் இப்போ நிறைய இடத்துல லாஸே இருந்திருக்கு. யூஎஸ்லாம் ஒரு டைமில் வந்து இட் வாஸ் இல்லீகல். நீங்கள் இது ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சிருந்தீங்க, நீங்கள் சேம் செக்ஸ் ரிலேஷன் இருக்கீங்கன்னா யூ கேன் பி அண்டர் அரெஸ்ட். இந்தியாவிலே ஒரு டைமில் இருந்தது, டீக்ரிமினலைஸ் இப்போ தான் பண்ணாங்க.
யூனோ. ஸோ சமூகம் எப்போவுமே அவங்களுக்கு புரியாத விஷயம், அவங்களோட லைஃப்லேருந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணுற ஒருத்தரோ ஒருத்தியோ பார்த்து எப்போவுமே கேள்வி கேட்க தான் செய்யும், எப்போவுமே அதை ஸ்டாப் பண்ண தான் செய்யும். ஏன்னா அவங்களோட இதுவை வந்து கொஸ்டின் பண்ணுறதா இருக்கும் ஜென்ரலி, இல்லையா? அது எப்போவுமே இருக்க தான் செய்யும். அந்த கான்ஃப்ளிக்ட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். த்ரூ அவுட் நம்ம இருக்கிற வரைக்கும் அது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த படத்தில் நடிச்சிருக்கிற முக்கியமான கதாபாத்திரங்களில் இவங்க எல்லாமே இந்த 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 சப்ஜெக்ட் எப்படி அவங்க ஒத்துக்கிட்டாங்க, நீங்கள் எப்படி அதை அப்ரோச் பண்ணீங்க? அவங்க வந்து உடனே ஓகே சொல்லிட்டாங்களா? இல்லை நான் அப்ரோச் பண்ண எல்லாருமே உடனே ஓகே சொல்லிட்டாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க ரொம்ப சந்தோஷமாக இந்த கதையை படித்த உடனே ரொம்ப முக்கியமான ஒரு கதை, சொல்ல வேண்டிய கதை அப்படின்னு சொல்லி ரொம்ப அண்ட் அவங்களுக்குமே ஆஸ் அன் ஆக்டராக அவங்களுக்கும் ரொம்ப சேலஞ்சிங்கான ரோல்ஸாக தான் இருந்தது எல்லாருக்குமே. இதை நீங்கள் பார்த்தீங்க, எல்லாருமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர்ஸ் தான், யாருமே சின்னதும் பெருசும் கிடையாது. ஏன்னா அவங்க வளர்ந்து வர்ற சமயத்தில் இந்த மாதிரியான சப்ஜெக்டை கொஞ்சம் நிராகரிப்பாங்க, பயப்படுவாங்க. நாளைக்கு நமக்கு அது கெட்ட பேர் வந்துடும்ன்ற மாதிரியான ஒரு தோற்றம்லாம் ஏற்படும் அப்படின்லாம் நினச்சிருப்பாங்கல்ல. ஆமாம், அதை வச்சு தான் நான் இல்லை, அது கரெக்டு. நான் நிறைய பேர்கிட்ட அப்ரோச் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் நீங்கள் சொன்ன அதே காரணத்தினால அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, பண்ண ரெடியாக இல்லை. இவங்க அதுக்கு ரெடி ஆகினாங்க அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம், பாராட்ட வேண்டிய விஷயம். ஒரு ஆக்டராக அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அதுதான். இந்த உலகத்தில் இருக்கிற உண்மைகளை ஒரு ஆக்டராக ஒரு ஆர்டிஸ்ட்டாக வெளியே கொண்டு வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கிடைக்கும் போது அதை பயன்படுத்தி வணிக சினிமாவோட தாக்கத்தை வந்து அவங்கள அஃபெக்ட் பண்ணாமல் ஒரு ட்ரூ ஆர்டிஸ்ட்டாக அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கு டெஃபினட்டாக அவங்களுக்கு நான் வாழ்த்து சொல்லணும். அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நான் அவங்க எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ணேன்றது. அவங்க வந்து உங்ககிட்ட இந்த விஷயங்கள் வரும்போது ஷேர் பண்ண விஷயங்கள், அவங்கள எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஏதாவது சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஏதாவது விஷயம்? இதுக்கு இந்த விஷயத்தில் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு யாரும் எதுவும் சொல்ல. பட் நாங்கள் கதைக்காக நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். ஸ்கிரிப்ட் கொடுத்து ஸ்கிரிப்ட் ரீடிங் பண்ணியிருக்கோம். ரோஹினி மேம்லாம் ரொம்ப கேள்விகள் கேட்பாங்க. அவங்க கேரக்டர் முன்னாடி என்னவா இருந்தது, எப்படி வளர்ந்தாங்க, அவங்களோட நம்பிக்கைகள் என்ன, அவங்க என்ன ட்ரெஸ் போடுவாங்க, இந்த மாதிரி நிறைய டிஸ்கஷன்ஸ் வந்து பண்ணியிருக்கோம் இந்த ஷூட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி. இந்த படத்தில் எனக்கு இன்னொரு வசனமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தம் வாங்குறதுக்கு கடைக்கு போவாங்க, 2 பேரும் பேசிகிட்டே வருவாங்க. அவர் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே பேசுவார். அப்போ வந்து நீங்கள் என்ன வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன கேவா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. அந்த கேள்வி வந்து யாரை சப்போர்ட் பண்ணாலுமே ஒரு பிம்பம் வந்து அது இருக்குது. பொதுவாகவே அந்த கேள்வி வைக்கப்படுது. அது எப்படி உங்களுக்கு தோணுச்சு? அந்த இல்லை, அது இப்போ நானே வந்து இந்த படத்தை எடுத்திருக்கேன் அப்படின்னாலும் சடனாக என்ன கூப்பிட்டு நீ கே கிடச்சா நான் கே இல்லை, அது வந்து நம்ம சப்கான்ஷியஸாக உள்ள இருக்கு. ஏன்னா நான் அதுக்கு பழக்கப்படலை. ஆமாம், எனக்கு அந்த வேர்ல்டு அந்த இதை பற்றி தெரியாது. அது நம்ம அந்த கேரக்டர் சொல்ல, நீ உள்ளுக்குள்ளே நீ வந்து அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு. கரெக்டு தான். நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற நம்ம காலகாலமாக நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை நம்ம மாற்றுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனால் அது ஆரம்பிக்கலாம். இது ஒரு ஆரம்பம் தான். இப்போ அந்த படத்தில் அந்த கேரக்டர், அந்த ஃப்ரெண்டு வந்து இவங்களை புரிஞ்சுக்கிட்டு இவங்களுக்காக அவனோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கம்ப்ளீட்டாக ப்ரூவ் பண்ணுறான். அவங்க லவ்வுக்காக ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறான். அவன் உள்ளுக்குள்ளே இருக்குது, பட் அவன் ஹீஸ் ஃபைட்டிங் இட். அவன் அதை சண்டை போட்டு நாளைக்கு வந்து யாருன்னா ஒரு நாள் இன்னும் ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் அதே கேரக்டர்கிட்ட யாராவது நீ கேயா அப்படின்னு கேட்டானா, இல்லைங்க நான் கே இல்லைன்னு நார்மலாக பதில் சொல்ல அவனால் முடியும். அதுக்கான ஒரு ஜேர்னி தான் வந்து அந்த ஒரு லைன் மட்டும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. என்ன அப்படின்னா, வெளிப்படையா பேசுற எதுவுமே இங்க உண்மை ஆயிடாது அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கு. பட் அது ஃபுல்லா என்னால் அதை அப்சர்வ் பண்ண முடியல. பட் அந்த ஒரு லைன் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உடனே வெளிப்படையா இருக்கிறதெல்லாம் உண்மையானன்ற அவசியம் கிடையாது. அது மாதிரி வெளியே தெரியாது, சாரி நானே வெளிப்படையா இருக்கிறதெல்லாம் உண்மை கிடையாது. ஆனால் உண்மை சில டைம் வெளிப்படையாகவும் இருக்கிறது இல்லை. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சில விஷயங்கள் வந்து நம்புற மாதிரியே சில விஷயங்களை பேசுவாங்கல்ல. நீங்கள் அந்த விஷயத்தை நீங்கள் எப்படி வைக்கணும், அந்த டைலாக் எப்படி வைக்கணும்னு நினச்சிங்க? இல்லை, அது நம்ம படித்த புக்கு பார்க்குறவங்க ஃபிலாசபி அந்த மாதிரிலாம் பிடிக்கும். ஸோ அது எழுதும்போது நம்ம சப்கான்ஷியஸாக அது வந்துடும்ல. இந்த இடத்துல இவன் ஒன்று சொல்லும்போது, ஏன்னா அங்கே வந்து அப்பா கேரக்டர் என்ன சொல்லுவார்னா, ஃபைனலாக வந்து அவர் ஒன்று கவுண்டர் கொடுத்துருவார். வெளிப்படையாக உண்மை வந்து அவன் என் பொண்ணு, அதுதான், வேறு எதுவுமே கிடையாதுன்ட்டு போயிட்டே இருப்பார். ஆமாம். ஸோ அந்த இடத்துல அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னா, அதோட ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் இந்த ஃப்ரெண்ட் கலேஷ் கதாபாத்திரம் சொன்னால் தான் இவர் இதை சொல்ல முடியும். ஸோ அதுக்காக அந்த எழுதுகிற டைமில் நம்ம அதை யோசிச்சே இருப்போம், என்ன சொன்னால் நல்லாயிருக்கும், என்ன சொன்னால் இவர் கவுண்டர் பண்ணால் நல்லாயிருக்கும், ட்ராமா எப்போ க்ரியேட் ஆகும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அந்த இடத்துலேருந்து தான் அந்த டைலாக். இப்போ நம்ம நந்தினி கேரக்டருக்கு வருவோம். அவங்க வீட்டில் வந்து எதிர்ப்புகள் இருக்குது. கல்யாணம் பண்ணி வச்சா சரியாயிடும்
அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஒரு ஆண் தொடுறதை அவங்களால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஆனால் வலுக்கட்டாயமாக அவரை வந்து ரேப் பண்ணுறாரு. இந்த விஷயம் இவங்க ரோஹிணி மேம் வீட்டில் பேச வச்ச மாதிரியே ஏன் அவங்க வீட்லேயும் அந்த கதாபாத்திரம் அவங்க சொல்கிறாங்களே, நான் வீட்டில் சொன்னேன், அவங்க வந்து யாருமே ஒத்துக்கல, எல்லாரும் என்ன அடித்தாங்க, அம்மா அடித்தாங்க, சித்தப்பாலாம் ரொம்ப கேவலமாக பேசுனாங்க. அண்ட் அதுக்கப்புறமா அவங்க பேசி பேசி நானும் எனக்கு தான் ஏதோ பிரச்சனை போல இருக்கு அப்படின்னு நானும் நம்பிட்டேன், என்னை நம்ப வச்சுட்டாங்க. அவங்க சொன்னதுக்காக கல்யாணமும் பண்ணிட்டேன், இது சரியாயிடும் நினச்சிட்டு. ஆனால் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் முதல் தடவையாக ஒரு ஆம்பளை என்ன சொல்கிறார். அப்போ தான் வந்து எனக்கு அவ்வளோ அருவருப்பாக இருந்தது. அவளுக்கு அப்போ தான் அது புரியுது, அவள் அது கிடையாது, என்ன பண்ணாலும் அது அவளோட இதுவை மாற்ற முடியாது. அப்போ அன்றைக்கி தான் அவளுக்கு தெரியுது. அது உண்மை. அது நிறைய கிராமங்களில் எல்லா இடத்துலையும் இது நடந்துட்டு இருக்கு. நிறைய பேர் இப்படி கல்யாணம் பண்ணி சஃபர் பண்ணி வாழ்ந்துக்கிட்டே தான் இருக்காங்க. சமூகத்துக்கு முன்னாடி ஒரு பொய்யான வாழ்க்கையை நிறைய பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நீங்க அதை கடைசியா சொல்லியிருப்பீங்க, அந்த கடற்கரையில ஓடி வரும்போது எல்லா பேருமே முகமூடி, நாங்க 2 பேரும் மட்டும் முகமூடி இல்லாம ஓடி வருவோம், அதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த சமூகம் என்ன வேணுமாலும் சொல்லிட்டு போட்டோம், ஏன் எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுத்து. இல்லை, சமூகம் என்ன வேணாம் இல்லை, வீட்டில் எனக்கு எங்கள் அம்மா என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, அதுதான் மெயின். சரி, நம்ம வீட்டில் நம்மளை அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம இந்த உலகத்தில் போராடிடலாம். வீட்டில் அக்செப்டன்ஸ் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் நான். ஓகே ஓகே, சமூகத்தை தாண்டி வீட்டில் இருக்கிற ஒரு தாண்டி கிடையாது. சமூகம் ஆரம்பிக்கிறதே வீட்டில் இருந்தான். ஓகே, வீட்டில் அக்செப்டன்ஸ் சமூகம் யார் சொன்னால் என்ன வந்துச்சு உங்களுக்கு? இப்போ உங்கள் அப்பா அம்மாவும் நீங்கள் பண்ணுறது சரின்ட்டாங்கன்னா, உங்களை சப்போர்ட் பண்ணாங்கன்னா, யார் என்ன சொன்னால் என்னங்க பிரச்சனை? அப்பா அம்மா, ஃப்ரெண்ட்ஸ், யாராவது உங்கள் நெருக்கமானவங்க உங்களை சப்போர்ட் பண்ணால் அதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? இப்போ இந்த மாதிரியான கதைகள் தொடர்ச்சியாக இந்த மாதிரி கதைகள் ஒரு மாற்று கதைகள் ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? அடுத்து எப்படி உங்கள் படத்தில்? இல்லை, நிறைய கதைகள் வச்சுருக்கேன், எழுதிக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஒன்லைன் ஆர்டர் நான் சொன்னல பண்ணி வச்சுருக்கேன். அது டிபெண்ட்ஸ், ப்ரொடியூசர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் எது பண்ண முன் வராங்கன்னு பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா இந்த படம் நான் லென்ஸ் முடிஞ்சோன்னு பண்ணணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் நான் மஸ்கிட்டோ ஃபிலாசபி பண்ணேன், அதுக்கப்புறம் தலைக்கூத்தல் பண்ணேன், அப்புறம் தான் இது பண்ணுறேன். ஏன்னா கரெக்டான ப்ரொடியூசர் ஜியோ பேபி அப்படின்ற ப்ரொடியூசர் உள்ளே வராரு. அது வர காரணம் என்னென்னா, நான் மஸ்கிட்டோ ஃபிலாசபி பண்ணதுனால தான் உள்ளே வராரு. அவர் அதை பார்த்துருந்தார், அதை பார்த்து அது பிடிச்சிருந்தது. அதனால் என்கிட்ட பேசி இந்த மாதிரி தமிழில் ஒன்று பண்ணலாம் அப்படின்னாரு. அப்படி தான் அவர் உள்ள வந்து இந்த படத்தை பண்ணார். இவ்வளோ நேரம் உங்களோட கருத்துக்களை பயந்துக்கிறோம். நன்றி சார். தேங்க்யூ வெரி மச்.